நம்முடைய முன்னோர்கள் எப்படி வழிபாடு செய்தார்கள்? பஞ்சபூதங்கள் மிக முக்கியமானது. வணக்கம் கிண்டி சுவாமிநாதன். வணக்கம் கிண்டி சுவாமிநாதன். இந்த 5 என்பது பஞ்சமி. பஞ்சமின்னா 5 தான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த 5 அப்படிங்கிறது பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கடவுள்கள் எல்லா கடவுள்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், அதில் எந்த மாறுதலும் இல்லை. நம் முன்னோர்கள் வழிபாடு செய்த திருக்கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப தொன்மையான திருக்கோயில், ரொம்ப பழமையான திருக்கோயில். அப்படி பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்காது. சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், ராகு கேது இருக்காது, சனீஸ்வர பகவான் இருப்பார். அதுவும் இப்போ ஒரு 150-100 வருஷங்களில் வந்தது தான். இந்த பஞ்சமூர்த்திகளுக்குத்தான் நமது முன்னோர்கள் வழிபாடுகள் செய்தார்கள். அது என்ன பஞ்சமூர்த்தி? சுவாமி, அம்பாள், விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர். இவங்க தான் இந்த பஞ்சமூர்த்தி. விநாயகருடைய அனுக்கிரகம் வேணும். நிர்விக்ன தேவதா, அதாவது ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாக அந்த வேலை தடைபடாமல் இருப்பதற்காக விநாயகரை வழிபட செய்ய வேண்டும். வக்ரதுண்ட மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. தமிழில் நிறைய தேவாரங்கள் இருக்கு. இருந்தாலும் பிடியதன் உருவுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடி கொடு தன்ன தடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. மிக முக்கியமான ஒரு விநாயகர் பாடல் இது, தமிழில் இருக்கக்கூடியது. விநாயகரை முதலில் இப்படி வழிபாடு செய்ய வேண்டும். நான் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் தடங்கள் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்தபடியாக முருகன். இந்த முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஜெயம் கிடைக்கணும், எதிரிகள் இல்லாமல் இருக்கணும். சத்ரு சம்ஹார மூர்த்தி. ஏன்னா திருப்புகழில் நிறைய பாடல்கள் முருகனுக்காக. அந்த திருப்புகழ் பாடல்களில் ஏதாவது ஒரு பாடல் பாடுனீங்கன்னா அப்படின்னாலே வெற்றி நமக்கே கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை இந்த திருப்புகழ் சொல்லி இருக்கிறது. சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடியவர். ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹா அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் நம்ம கிட்ட வராம இருப்பாங்க. நீங்க ரொம்ப பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும்ன்றது இல்லை. எப்படி நாம ராம நாமத்தை ஜபிக்கிறோமோ அதே போல் ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹா. இந்த சரவண பவ மந்திரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி வேற எதிலையும் இருக்காது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த சரவண பவா சொன்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகளையும் எதிரிகளையும் அழிக்கக்கூடியவர், மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியவர் இந்த முருக கடவுள். முன்பு கூட சொல்லியிருக்கிற மகாபாரதத்தில் முருகன் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட முருக கடவுளை நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அடுத்தபடியாக சுவாமியை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சிவம் இல்லையில் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிவபெருமானிடத்தில் நீங்கள் சென்று சிவபெருமானை தொழத் தொடங்கி விட்டீர்களே ஆனால் தவறு என்பது உங்களால் செய்ய முடியாது. யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது, யாரையும் அழித்து விட மாட்டீர்கள். மனதளவு கூட அடுத்தவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் சிவபக்தர்கள். ஏன்னா சுவாமி இருக்கார் பார்த்தீங்களா, ஆட்கொள்வது கஷ்டம். ஆட்கொண்டு விட்டால் வேற யாரையும் நினைக்க மாட்டார்கள். நமச்சிவாய மந்திரத்தையே கூறிக்கொண்டு ஓம் கூட வராது.
சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. இந்த சிவேன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்திற்கு நமசிவாயா, அந்த மந்திரத்திற்கு இருக்கின்ற பலன் வேற எதற்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு மந்திரம் அப்படின்னா அது நமச்சிவாய மந்திரம். இதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். நமச்சிவாய மந்திரம் நீங்க 1000 மந்திரங்கள் கற்றுக்கொள்ளலாம். நமச்சிவாய மந்திரத்திற்கு ஈடு இணையான மந்திரம் எதுவும் கிடையாது. நமச்சிவாய மந்திரம் வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதுவும் தேவாரம் தான். வேதம் 4லும் வேதத்தை படித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே. வேதம் 4லும் எல்லாத்திலையும் தேடி பார்த்தேன். இந்த நமச்சிவாய மந்திரம் தான் அதுல இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நாதன் நாமம் நமசிவாயவே. இந்த நமச்சிவாய மந்திரத்தை எல்லோரும் உயர்வாக கூறியிருக்கிறார்கள். சிவபெருமானை பொறுத்த அளவில் அந்த நமச்சிவாய மந்திரத்தை மறவாமல் சொல்லி வந்தீர்களே ஆனால் நீங்கள் உத்தம சீலராக வாழலாம். எந்த கெட்ட பழக்கமும் வராது, எந்த கெட்ட எண்ணமும் வராது, எந்த தொந்தரவும் இருக்காது. நல்லா இருக்கு. அடுத்தது அம்பாள் போறீங்க. அம்பாளை வழிபாடு செய்யணும். சக்தி, முருகனுக்கே சக்தி கொடுத்தவள் அம்பாள் தான். சக்திங்கிறது அந்த வேல். எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும். நேர்மையான வழியில செல்லணும் அப்படின்னா சுவாமியுடைய அனுகிரகம் இருக்கணும். உடம்பில் பலம் வேண்டும், நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். 63 நாயன்மார்களும் சிவபெருமானையே சுற்றி வந்தார்கள். ஆனால் சுவாமி காட்சி கொடுக்கிற பொழுது அம்பாளோட காட்சி கொடுத்தார். தெல்லையில் என்ன தனியாவா காட்சி கொடுத்தார்? இல்லையே, சிவகாம சுந்தரியும் சேர்த்துக்கிட்டு தான் வந்தார். அந்த அம்பாளுடைய அனுகிரகம் வேண்டும் என்றால் நவசடாட்சரி உபதேசம் வாங்கிக்கணும். இந்த மந்திரங்களை உபதேசம் வாங்கி கொண்டு அம்பாளுடைய மந்திரங்களை வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. உபதேசம் வாங்கி கொண்டு ஸ்ரீசக்கர பூஜைகள் இதெல்லாம் செய்யலாம். ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகலை அப்படின்னாலும் அபிராமி அந்தாதி அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சௌந்தரிய லகரி அம்பாளுக்கு பிடித்தமான பாடல்கள் ஆதிசங்கரர் எழுதியது. இளையராஜா கூட ஒரு படத்தில் அதை பயன்படுத்தியிருப்பார். சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்தக பிரபவிதம் நச்சேதேவம் நகலு குச்சலக ஸ்பந்திதும் அபி அதஸ்வா ஆராத்ய ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் சோஸ்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி. சௌந்தரிய லகரி அந்த பாடல்கள் 101 பாடல்களே நம்ம வரும். அந்த 100 பாடல்களையும் கண்டிப்பாக படித்தீர்களே ஆனால் பில்லி சூன்யம் செய்வினை எதுவும் உங்கள்கிட்ட அண்டாது. செல்வம் குழித்து கொண்டே இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். வீடு கட்ட முடியாதவனுக்கு வீடு கட்டலாம். அதுலேயே அந்த புஸ்தகத்திலே போட்டிருப்பாங்க என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அவ்வளவு விஷயங்கள் அந்த அபிராமி அந்தாதிக்கும் சௌந்தரிய லகரிக்கும். இதெல்லாம் தமிழிலே கிடைக்குது இப்போ இந்த புஸ்தகங்கள்லாம். பஞ்சமூர்த்திகள் 4 பேரை பார்த்துட்டோம். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர். இவர்களை எல்லாம் வழிபாடு செய்து விட்டோம். இவர்கள் எல்லாரிடத்திலும் எங்களுடைய குறைகளை எடுத்து செல்லுங்கள், நாங்கள் நல்ல விதமாக இருக்க வேண்டும். இதுதான் சண்டிகேஸ்வரர் போய் சொல்லுவோம். அவர் ஒரு சிவாச்சாரியார். 24 மணி நேரமும் நமச்சிவாய மந்திரத்தையே கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர். அவரை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். ஓம் சண்டிகேஸ்வராய நமஹ. நீலகண்ட பதாம்போஜ புரஸ்புரச மானச சிவபூஜா பலம் தேகி சண்டிகேஸ்வரா நமோஸ்துதே. இது எல்லாரும் சொல்ல முடியாது. சண்டிகேஸ்வரா
நான் இறைவனை பார்த்துவிட்டு வருகிறேன். என்னுடைய குறைகளை உங்களிடத்திலே கூறியிருக்கிறேன், சிவபெருமானிடத்திலும் கூறியிருக்கிறேன். தாங்கள் அதை சிவபெருமானிடத்தில் எடுத்துச் சென்று என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதான் தமிழில் சொன்னீங்கன்னா போதும். இந்த பஞ்சமூர்த்திகளை வழிபாடு செய்துதான் நம் முன்னோர்கள் 63 நாயன்மார்களும் வெற்றி அடைந்தார்கள், சிவபெருமானுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தார்கள். இன்னைக்கு நிறைய தெய்வங்களை வணங்குகிறோம். ஆனால் சைவத்தில் இந்த பஞ்சமூர்த்திகளை தான் வழிபாடு செய்தார்கள். அந்த 5 பஞ்சமூர்த்தியை நாமும் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தோடு வெற்றி அடைவோமாக. நாம் தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்கள், அந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கடவுளை வழிபாடு செய்தால் முன்னேற்றம் அடையும், அந்த 5 கடவுளுடைய மிக முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இந்த 5 கடவுளுடைய மந்திரங்களையும் தமிழில் இருக்கக்கூடிய தேவாரங்களையும் கற்றுக்கொண்டு இந்த 5 பஞ்சமூர்த்திகளை எப்படி வழிபாடு செய்யலாம் என்று பார்ப்போம்.